ரஞ்சித் ஸ்டேஷன்ல ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுக்க சொல்லிட்டு ராஜா அவர்கிட்ட அவரோட ஃபேமிலி டீடைல்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்காரு. முனியாண்டியை கூப்பிட்டு ரஞ்சித்க்கு ஒரு பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லி காசு கொடுத்து அனுப்புறாரு. அடுத்து முனியாண்டி பிரியாணி வாங்கி கொடுத்ததும் ரஞ்சித் சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ ராஜா அங்க வந்து ராஜேஷ் வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களாம் வராங்க, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் எந்திரிச்சு போறப்போ இப்போ நேரா போய் லிஜோ கிட்ட ப்ரொபோஸ் தானே பண்ண போற அப்படின்னு கேட்கறாரு. அவன் பயந்து ஓட அவனை போலீஸ்லாம் பிடிச்சிடுறாங்க. நான் லிஜோ ரொம்ப லவ் பண்ணேன், ஆனா லிஜோ ராஜேஷை லவ் பண்ணா, அதனால ராஜேஷை கொண்டு வரலாம் தான் இங்க கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ரஞ்சித் வாக்குமூலம் கொடுக்குறான். எப்படி சார் இப்படி அசால்ட்டா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு முரளி ராஜா கிட்ட கேட்க, ராஜா வரும்போது 2 பேரும் வந்திருக்காங்க, ஆனா போகும்போது ரஞ்சித் அவன் ஒருத்தனுக்கு மட்டும் தான் ரிட்டர்ன் டிக்கெட் புக் பண்ணிருக்கான். அவன் சோஷியல் மீடியாவை செக் பண்ணி பார்த்தா ஒரே பொண்ணுக்கு திரும்ப திரும்ப மெசேஜஸ் லைக்ஸ்லாம் பண்ணியிருக்கான். அது யாருன்னு பார்த்தா ராஜேஷோட லவ். அதை வச்சு கிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் முரளி முனியாண்டிட்டு போய் இவ்வளோ ஈஸியாக கேஸை சால்வ் பண்ணிடுறாரு, சார் ஏன் கிரைம்ல போடாம லா அண்ட் ஆர்டர்ல போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு முனியாண்டி மினிஸ்டரோட பையன் அஸ்வின் கேஸ்க்கு அப்புறம் சார் லா அண்ட் ஆர்டர்ல போயிட்டாங்க, கிரைம் கேஸையும் சார் கொஞ்சம் ரூடா தான் ட்ரீட் பண்ணுவாரு, அதனாலதான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இனியா அர்த்தனா பிரெக்னெண்டா இருக்காங்களா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக பப்பாளி கட் பண்ணி கொடுக்கறதுக்கு பாக்குறாங்க. ஆனா அவங்க ரொம்ப பிஸியாவே இருக்கிறதுனால அவங்களால கொடுக்க முடியல. அர்த்தனா ராஜாவை கூப்பிட்டு எலெக்ஷன் சீக்கிரம் வரப்போறதுனால பணம் கைமாற விஷயம் அதிகமா நடக்கும், நம்ம ஏரியால அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, டே அண்ட் நைட் நம்ம கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. முரளிக்கு ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி கிரெடிட் ஆயிடுச்சு. முரளியால லலிதாவுக்கு ஏற்பட்ட செலவுக்கெல்லாம் முரளி அமௌண்ட் கொடுக்க, லலிதா அதெல்லாம் வேணா ட்ரீட் கொடுப்போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து முரளி ஆச்சியை பார்க்க ஆச்சிக்கு ஒரு சாரி எடுத்துட்டு போறாரு. ஆச்சி, இனிமே நான் பார்க்காம இருக்காதையா, 1 மாசம் ஆயிடுச்சு, உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல, மூஞ்சியே மறந்துடும் பயமா இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. முரளியும் சரி ஆச்சு, இனிமே நான் அடிக்கடி வந்து உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்து பணம் கைமாறாம இருக்க போலீஸ் எல்லாம் 2 டீமா பிரிஞ்சு நைட்டு வர வண்டிங்கெல்லாம் செக் பண்றாங்க. குடிச்சிட்டு ஒருத்தர் வண்டியை தள்ளிட்டு வர அதை ஜீவா பிடிக்க, அதுல பெட்ரோல் இல்ல, பெட்ரோல் போட்டு வைங்க, காலைல வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடிச்சவரு போயிடுறாரு. முரளியும் ராஜாவும் ஒரு ஆம்புலன்ஸை நிப்பாட்டி செக் பண்ணா அதுல பணம் இருக்கு, அந்த பணம் யாரோடதுன்னு ராஜா அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்ட்ட கேட்கிறாரு.